அனைவருக்கும் வணக்கம். மேஷம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மேஷம் ராசி கூட பொருந்தக்கூடிய பரணி நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு 15/1/2024 அன்னைக்கு நடைபெறவிருக்கும் தை மாதத்தின் நிலைமையை பற்றி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னா அந்த உண்மையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம மேஷம் ராசி பரணி நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே மேஷம் ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியாக வருவீங்க. மேலும் சர ராசிகளில் முதல் ராசி மேஷம் ராசிங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசியில் முதல் ராசி மேஷம் ராசிங்க. பரணி நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய மேஷம் ராசி கூட தான் பொருந்துவீங்க. மேலும் மேஷம் ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான் மற்றும் பரணி நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி நம்மளுடைய சுக்கிர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய மேஷம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் விஷ்ணு பெருமானுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதே சமயம் உங்களால் முடியும் அப்படின்னா ஒவ்வொரு வார திங்கட்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாரை ரெகுலராக தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நீங்க சிவபெருமானியும் அதே மாதிரி உங்களுடைய நட்சத்திர நாதன் சுக்கிரன் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நீங்க விஷ்ணு பெருமானியும் எந்த அளவுக்கு மனதார மனம் உருகி வேண்டி வணங்குறீங்களோ அந்த அளவுக்கு இனி ஃபியூச்சர்ல உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதகமான செயல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த தை மாதம் ஒரு அற்புதமான நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரை ஸ்தானமான மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. எப்பவுமே 3, 6, 10, 11 அல்லது 12 ஆகிய மறைவு ஸ்தானங்களில் எந்த ஒரு பாவ கிரகமோ அல்லது சர்ப்ப கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலோ அது நமக்கு எதிர்பார்த்ததோட அதிகமான நிறைய நல்ல பலன்கள் தருவாங்க அப்படின்றத இதுங்க. அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமா இப்போ சர்ப்ப கிரகமான ராகு பகவான் உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்தம் வாய்ந்த சுப விரைய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா ஒரு சில நண்பர்கள் உங்களுடைய குடும்பத்தாரை விட்டு பிரிஞ்சு போயிட்டு நீங்க வெளிநாட்டிலயோ அல்லது வெளி மாநிலத்திலயோ உத்தியோகம் செய்யக்கூடிய ஒரு தன்மை ஏற்படக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த தை மாதம் முழுவதுமேங்க. மேலும் ஒரு சில நண்பர்கள் நீங்க ஆல்ரெடி ஒரு நல்ல ஓன் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க ஒரு ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஓன் பிசினஸ்ல நீங்க ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டு வருவதோ அல்லது வெளி மாநிலத்திற்கு பிசினஸ் விஷயமா போயிட்டு வருவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த தை மாதம் முழுவதுமேங்க. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ உங்களுடைய தந்தை எதனா ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கேஸ் அந்த அட்வைஸ் பிடிக்கல அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திட்டு கொஞ்சம் சைலண்டா விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியுங்க. மேலும் ஒரு சில நண்பர்கள் நீங்க பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எதிர்பார்க்கின்றவனமா பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சற்று லாபகரமாக இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. அதே சமயம் பங்கு சந்தை அப்படின்றது ஒரு சூதாட்ட களம் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதன் காரணமா நீங்க பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணதுக்கு முன்னாடி 1க்கு 2 வாட்டி கிளியரா யோசிச்சுட்டு அதற்கு அப்புறமா பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் நஷ்டமும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த தை மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக அதுவும் முக்கியமாக பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் தற்சமயம் சுக்கிரன் உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இவரும் நம்மளுடைய குரு பகவான் மாதிரி ஒரு முழு சுபர் தாங்க. ஆனா ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு பகவான் தேவர்களுடைய குலகுரு மற்றும் நம்மளுடைய சுக்கிர பகவான் அசுரர்களுடைய குலகுருங்க.
இப்போ இந்த 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் வந்து எந்த ஒரு சுப கிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு அவங்க மூலமாக கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ சுக்கிரன் வந்து இவர் ஒரு மருத்துவ கிரகம் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்களுக்கு இப்போ சுக்கிரன் மறைவு ஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தினால சிறிதளவில் உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்ல வந்து அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்றது எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும், மேலும் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு ஃபினான்ஷியல் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க பணத்தை செலவு செய்வதற்கு முன்னாடி 1க்கு 2 வாட்டி கிளியரா யோசிச்சுட்டு அதற்கப்புறமா பணத்தை வந்து செலவு பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் எதுவுமே பெரிய லெவல்ல பாதிப்பு அடையாமல் இருப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ கேத்து வந்து உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துரு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இது வந்து நல்ல அமைப்பான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே அற்புதமான ஒரு அமைப்புங்க. இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து பல் கண் அல்லது பைல்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைனால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலயோ அல்லது வந்து தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய ஃபேமிலியோட சுச்சுவேஷனால உங்களுடைய படிப்பு வந்து நீங்க டிஸ்கன்டினியூ கூட பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்க வந்து மறுபடியும் உங்களுடைய படிப்பை வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும், உங்களுடைய கேரியரில் வந்து சாதனை படிப்பதற்கு நீங்கள் படிப்பு வந்து கன்டினியூ பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்த்தனமா வந்து நீங்கள் கைவிட்ட படிப்பு வந்து மறுபடியும் நீங்கள் தொடர்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் இப்போ செவ்வாய் கிரகம் வந்து உங்களுடைய 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இந்த இடம் வந்து செவ்வாய்க்கு செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகாது அப்படின்றதான் உண்மைங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தந்தைக்கு வந்து அவ்வப்போது வந்து வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இன்கேஸ் இப்போ உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அவங்களுக்கு வந்து சிறிது அளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியட்டாக நீங்கள் அவங்கள வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை வந்து நீங்கள் எதிர்பார்த்ததோட ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நல்லபடியாக முன்னேற்றம் காண்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் வந்து புதன் கிரகம் வந்து உங்களுடைய தந்தை ஸ்தானமான 9வது வீட்டில் அமர்ந்துகிட்டு இருக்காரு. இதுவும் நமக்கு கொஞ்சம் செட் ஆகாத ஒரு இடம் தாங்க. ஒரு சில நண்பர்கள் வீட்டுக்கு வந்து உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்கள் வந்து உங்களை எதனா வெறுப்பேற்றுற மாதிரி விஷயங்கள் பேசினாங்க அப்படின்னாலும் நீங்க கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு எந்த அளவுக்கு கொஞ்சம் பொறுத்து போறீங்களோ உங்களுக்கும் உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்களுக்கும் வந்து எந்த ஒரு பெரிய லெவல் கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க. மேலும் சூரியன் வந்து உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் போயிட்டு அமர்ந்திருக்காருங்க. இப்போ இதனால வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இன்கேஸ் இப்போ உங்களுடைய ஹையர் அஃபிஷியல் உங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ண சொல்றாங்க, உங்களால் அந்த விஷயம் பண்ண முடியாத ஒரு சூழலில் இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்க உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திட்டு சைலண்டா வந்து அவங்க நல்ல நிலைமையில் இருக்கும்போது வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து அவங்ககிட்ட அமைதியாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே 100% வந்து உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் இருக்காது உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட. மேலும் அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு ஓகே இந்த விஷயத்த நீங்கள் இந்த சமயத்தில் பண்ணி முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அன்பாக நடந்து கொள்வதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. தற்சமயம் சனீஸ்வரர் வந்து உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய மற்றொரு உபஜய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இப்போ இந்த இடத்துல சனீஸ்வரர் இருக்கின்ற ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து கம்யூனிகேஷன் துறை அப்படின்னு சொல்லக்கூடிய
துறைகளில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. உதாரணத்துக்கு வந்து ஒரு ஐடி செக்டார்லையோ அல்லது பேங்கிங் துறையிலையோ அல்லது வந்து ஒரு மார்க்கெட்டிங் துறையிலையோ அல்லது வந்து ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த மாதிரி துறையில் இருக்கின்ற நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து நல்லபடியாக வருவாய் ஈட்டுவதற்கும் இந்த தை மாதம் உங்களுக்கு கணிந்து வரக்கூடிய ஒரு நல்ல உன்னதமான மாதமாக நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி எதிர்பார்க்கின்ற நண்பர்களும் வந்து விடாது நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய அரசாங்க உத்தியோகம் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு சாத்தியப்படுவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டு வந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க. மேலும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாம். இப்போ உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளிடையே நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டாக பேசுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் இருப்பதற்கும், மேலும் வந்து உங்களுடைய ஃபியூச்சரில் வந்து நீங்களும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளும் நல்லபடியாக வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் வந்து நம்மளுடைய குரு பகவான் உங்களுடைய ஜென்மத்திலே அமர்ந்துட்டு இருக்காருங்க. அதாவது உங்களுடைய ராசியில் அமர்ந்துகிட்டு இருக்காரு. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு அரசியலில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அவங்களுடைய ஹெல்ப் மூலமாக நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் வந்து மேலும் மேலும் ஒரு நல்ல லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ படிக்கின்ற மாணவர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு இனிமேல் ஃபியூச்சரில் நீங்கள் எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த தை மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் ஒரு சில தாய்மார்கள் வந்து எங்களுக்கு திருமணம் ஆகிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க, இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே மனக்கவலையோடு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் மனக்கவலைப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இல்லை தாய்மார்களே. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் முடியும் அப்படின்னா இந்த தை மாதம் ஆரம்பத்திலே ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. எதற்காக இது சொல்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்மள நிறைய பேர் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போகிறதே சுத்தமாக மறந்துட்டாங்க. இதனாலேயே வந்து நமக்கு நடக்க வேண்டிய நிறைய நல்ல விஷயங்கள் வந்து தடப்பட்டு போயிடுது. ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதற்கப்புறமா வந்து நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ரெகுலராக டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க. இதெல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டே வந்துட்டீங்க அப்படின்னாலே இந்த 2024 ஆண்டு முடிவதற்குள்ள நீங்க எதிர்பார்க்கின்றன வந்து ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ ஈன்றெடுப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகம் கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து எங்களுக்கு வந்து திருமண தடையினால ரொம்பவே அவதிக்குள்ள இருந்திருக்கோங்க, திருமண வயதை தாண்டி வந்துட்டோம், இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கைகூடல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன வருத்தத்தோட இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களும் நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சிலருக்கு வந்து உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்ல கிரக தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இன்கேஸ் இப்போ உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்ல கிரக தோஷங்கள் இருக்கு அப்படின்னாலும் அதற்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து நீங்க பரிகாரம் பண்ணிட்டு வந்துருங்க. இன்கேஸ் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்க வந்து பரிகாரம் வந்து பண்ணி முடிச்சுட்டு இருப்பீங்க. அந்த பரிகாரம் பண்ணி முடித்து ஒரு வருட காலம் முடிஞ்சு போயிருந்தது அப்படின்னா இப்போ நீங்க மறுபடியும் பரிகாரம் பண்ணணுங்க. ஏன்னா ஒரு பரிகாரத்துக்கு கரெக்டாக வந்து ஒரு வருட காலம் மட்டும்தான் அதோடைய ஃபுல் பவர்ஸ் இருக்கும். அதற்கப்புறமா வந்து ஒரு 70% வந்து அந்த நல்ல பவர்ன்றது கம்மியாயிடும். இப்போ நீங்க மறுபடியும் ஒரு தடவை பரிகாரம் பண்ணீங்க அப்படின்னா இந்த 2024 ஆண்டு முடிவதற்குள்ள நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் வந்து இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து நீங்க நீண்ட காலமாக பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் ஒரு சிலர் வந்து இப்போ நீங்க கோர்ட் கேஸ்னு கூட போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ இந்த மாதிரி கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து நீங்க இந்த தை மாதம் ஆரம்பத்திலேயே ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு அமைதியாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிகப்படியாக நீங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு ஆல்ரெடி நீங்க விவாகரத்து கூட பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி விவாகரத்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து இப்போ நீங்க இரண்டாவது திருமணத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்த்தோம்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த தை மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்கள் ஆனது கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்
மட்டும்தான் நண்பர்களே. இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜெட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாதுங்க. ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம். மேஷம் ராசி பரணி